இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை மத்தேயு 15வது அதிகாரம் 28வது வசனம். ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே ஆண்டுடைய சமூகத்தை நாடி தேடி ஓடி வந்திருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் தருகிற வார்த்தை, உன் விசுவாசம் பெரிது. நீ ஆண்டவர் மேல வைத்திருக்கிற அந்த விசுவாசம் பெரிது. நீ என்ன நினைக்கிறியோ, நீ என்ன விரும்புகிறியோ அது உனக்கு நிச்சயமாய் கிடைக்கும். நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவது என்று இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு வாக்கு தருகிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை சோர்ந்து போயிருந்தால் ஆண்டுடைய சமூகத்திலே, ஆண்டவரே, உன் மேல இருக்கிற அந்த விசுவாசத்தை என்னிலே இன்னும் பெரிதுபடுத்துங்கப்பா. நான் உன் மேல விசுவாசமா இருக்கணும்ப்பா, எனக்கு உதவி செய்தரலாம்னு சொல்லி நம்ம கேட்கும்போது ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் காணப்படுகிறார். இந்த வார்த்தையை ஆண்டவர் கானானிய ஸ்திரியை பார்த்து சொன்னார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பான தேவ பிள்ளையே, அவளுடைய மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்பட்டார். அந்த ஸ்திரீ இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறாள். கேள்விப்பட்ட மாத்திரத்திலே அவள் ஓடோடி சென்று ஆண்டவருடைய பாதத்துல விழுந்த, ஆண்டவரே, என் மகா பிசாசினால கொடிய வேதனைப்படுகிறாள், நீர் எப்படியாயிலும் ஒரு சுகத்தை தரணும், எப்படியாயிலும் ஒரு சுகத்தை தரணும்னு சொல்லி அவருடைய சமூகத்துல போய் நின்றாள். முதலாவதாக இயேசு மௌனமாயிருந்தார். சில காரியங்களை சொன்னார். அந்த வார்த்தைகள் சில கடினமான வார்த்தைகளா இருந்த போதிலும் அவள் ஆண்டவரை மாத்திரம் விடவே இல்லை. பிரியமானவர்களே, என்ன நீங்க சொன்னாலும் பரவாயில்ல ஆண்டவரே, இயேசுவே, எனக்கு எப்படியாயிலும் ஒரு சுகம் மாத்திரம் கிடைச்சா போதும். என் பிள்ளை படுற கஷ்டத்தை என்னால பார்க்க முடியல. எனக்கு என் பிள்ளைக்கு நீர் நிச்சயம் விடுதலை தரணும், தந்துதான் ஆக வேண்டும் என்று அவள் விடாப்பிடியாய் ஆண்டவரை பிடித்த போது, அன்பான தேவ பிள்ளையே, அவள் விசுவாசத்தோட அந்த ஜெபித்த அந்த ஜெபம் அவருடைய மௌனத்தை கலைக்க செய்தது. பிரியமானவர்களே, அவர் உடனே சொல்றார், ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவது என்றார். இந்த காலை வேளையிலே ஆண்டவரை விசுவாசமாய் தேடுகிற அத்தனை பிள்ளைகளுக்கும் இதே ஆசீர்வாதத்தை அவர் இந்த நாளிலே தருவேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். மனதேவ பிள்ளைகளே, நாம் இந்த நிகழ்வை நம் மத்தேயு 15வது அதிகாரம் 22 முதல் நாம் வாசிக்கும் போது தெரிந்து கொள்ளலாம். பிரியமானவர்களே, அதிலே பார்க்கும்போது அந்த கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்துல வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டார். அன்பான தெய்வ பிள்ளையே, அப்பொழுது இயேசு சொல்றார், அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அன்பான தெய்வ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே அநேக நேரங்களிலே ஆண்டவரை தேடி தேடி எவ்வளவோ ஜெபிக்கிறேன், எவ்வளவோ செய்கிறேன், எனக்கு எதுவுமே நடக்கலே சொல்லி சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்களா? இன்னைக்கு விடாமுயற்சி, விசுவாசத்தின் ஜெயம், அதுதான் நம்முடைய இந்த மெசேஜின் தலைப்பு. பிரியமானவர்களை, விடாமுயற்சி. ஆண்டவரை விடாமல் பற்றி கொள்ளுகிற பிள்ளைகளுடைய வாழ்விலே ஆண்டவர் நிச்சயமாகவே ஜெயத்தை தருவார். அந்த விசுவாசம் அவளுக்குள் இருந்தது. அவளுக்குள் இருந்தது விசுவாசமும் நம்பிக்கை மாத்திரமே. என் இயேசுவால் முடியும், அவர் சுகம் கொடுக்கிறவர், அவர் அற்புதம் செய்கிறவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன், ஆகவே நான் அவரை பிடித்துக் கொள்ள போகிறேன் என்கிற விசுவாசம் அவளுக்குள்ளாயிருந்தது. அன்பான தேவ பிள்ளையே, இயேசு மௌனமாக இருந்தார். முதலில் சில கடினமான வார்த்தைகளை சொன்னார், நாம் தியானிப்போம். ஆனாலும் அவர் அவளை கைவிடவில்லை. பிரியமானவர்களே, முதலாவதாக மௌனம் நமக்கு மறுப்பு அல்ல, மௌனம் நமக்கு விடுதலையை தராது என்கிறது அல்ல. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய மௌனம் சில வேளைகளிலே சில காரியங்களுக்காக அவர் மௌனமாயிருப்பார். அதற்கு நாம் கேள்வி கேட்க எந்த தகுதியும் நம்மிடத்துல கிடையாது. ஆனா மௌனமாயிருந்தாலும் நம்முடைய ஜெப விண்ணப்பங்களையும் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் ஏற்ற வேளையிலே அவர் நிச்சயமாய் நமக்கு பதிலை தருவார். சில வேளைகளிலே அவருடைய மௌனம் விசுவாசத்தை அதிகரிக்க செய்கிறதற்காக அவர் மௌனமாயிருக்கிறார், அமைதியாயிருக்கிறார். பிரியமானவர்களே, அதை நாம் ஒருபோதும் மறந்து போக வேண்டாம்.
இங்கே பார்க்கும்போது அவள் சொன்னபோது அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும். நம்ம ஒருத்தங்கள்ட்ட போய், "ஏங்க எனக்கு இந்த காரியத்துல இருந்து ஒரு அற்புதத்த செய்யணும். நான் இதுல தேவையா இருக்கிறேன். அல்லது எனக்கு இதுல ஏதாவது ஒரு காரியத்த நீங்க செய்து தாங்கன்னு" ஒரு ஹெல்ப் கேட்கிறோம். அவங்க ஒண்ணுமே நமக்கு பதில் சொல்லாம மௌனமா இருந்தா, நம்முடைய இருதயம் எப்படி வேதனையா இருக்கும். ஒரு 2 வாட்டி கேட்போம். அவங்க நமக்கு எதுவுமே செய்யலன்னா நம்ம போயிருவோம். ஆனா அந்த ஸ்திரீ அப்படி அல்ல. அவர் ஒரு வார்த்தையும் சொல்லாம இருந்தபோதும், அங்க சீஷர்கள் சொல்றாங்க, சி ஆண்டவரே, இவ நம்ம பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளேன்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஸ்திரீ அவர் மௌனமாய் இருந்த போதிலும் அவரை விடவில்லை. பின்தொடர்ந்து போகிறார். தொடர்ந்து போகிறார். பின்னால போறா. இயேசுவே, இயேசுவேன்னு கூப்பிட்டுட்டே போயிருந்திருப்பா. அந்த இன்சிடென்ட்ட கொஞ்சம் யோசித்து பாருங்க பிரியமானவர்களே. பின்தொடர்ந்து கூப்பிட்டா. அப்பொழுது இவளை அப்போதான் சீஷர்கள் சொல்றாங்க இயேசுவை பார்த்து, இவ நம்மள கூப்பிட்டு கூப்பிட்டு இருக்கிறாளே ஆண்டவரே, அவள அனுப்பி விடும். அவளுக்கு எதாவது செய்து அனுப்பிரும் ஆண்டவரே. அப்படிதான் சொல்லியிருப்பாங்க சீஷர்கள். அப்பொழுது இயேசு சொல்றாரு பாருங்க, நான் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்துக்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மீட்பை கொடுப்பதற்காக மாத்திரமே நான் அனுப்பப்பட்டேன் என்று சொன்ன உடனே, அவ ஒருவேளை ஆண்டவர் நமக்கு சுகம் தந்துட மாட்டார், தரமாட்டாரா இருக்கும். அவர் நமக்கெல்லாம் நம்ம ஒரு கானானிய ஸ்திரீ, நான் புறஜாதியா இருக்கிறேன். எனக்கு எப்படி அவர் விடுதலை தர முடியும்? ஒருவேளை அவளுடைய வாழ்வில நெகட்டிவான எண்ணங்கள் வந்திருந்தால், அவள் அந்த இடத்தை விட்டு போயிருந்திருப்பாள் பிரியமானவளே. அப்படி அல்ல. அவள் என்ன பண்றா? ஆண்டுடைய வார்த்தை கொஞ்சம் கடினமா இருந்த போதிலும், உனக்கெல்லாம் கிடைக்காது விடுதலை. உனக்கு தர முடியாதும்மா அப்படின்னு ஒரு இன்டைரக்டான பதிலாக இருந்த போதிலும், அவ பாருங்க ஆண்டவரை விடவே இல்லை பிரியமானவர்களே. இதை வாசிக்கும் போது நம்முடைய இருதயம் எவ்வளவு ஒரு இதா இருக்குது பாருங்க. எவ்வளவு ஒரு விசுவாசம் இந்த ஸ்திரீக்கு. ஆண்டவரே, எனக்கு நீர் உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாளாம். அன்பான தேவ பிள்ளையே, அன்பான தேவ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே பணிந்து கொண்டாளாம் அவ ஆண்டவருடைய சமூகத்துல. அவர் அவளை நோக்கி சொல்றாரு, மறுபடியும் சொல்றாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதில்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே பாருங்க, அவளுடைய பதில பாருங்க பிரியமானவர்களே. ஆமாண்டவரே, மெய்தான் ஆண்டவரே. ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்று சொல்லி சொல்லுகிறார். முதலாவதாக அவருடைய மௌனம் அவருடைய விசுவாசத்தை இன்னும் அதிகரிக்க செய்தது. அவரை விடல, அவரை பிடிச்சுக்கிட்டா. எனக்கு நீ சுகம் தந்துதான் ஆகணும். என் மகளை விடுதலையாக்க உம்மால் மாத்திரமே முடியும் என்கிற விசுவாசம். சங்கீதம் 63வது அதிகாரம் 8வது வசனத்திலே தாவீது சொல்லுகிறார், என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது என்று தாவீது சொல்லுகிறார். தொடர்ந்து எனக்கு விடுதலை கிடைக்கிறதோ கிடைக்கலையோ, எனக்கு உடனே சுகம் அற்புதம் கிடைக்குதோ கிடைக்கலையோ, ஆனா என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. இந்த விசுவாசம் இந்த ஸ்திரீக்கு காணப்பட்டது பிரியமானவர்களே. முதலாவதாக அவர் மௌனமாயிருந்த போதிலும் அவளுடைய விசுவாசம் அவளிலே பெருகினது. இந்த காலை வேளையில சில நேரங்களிலே நாம் எதிர்பார்க்கிற காரியங்களுக்கு பதில் கிடைக்காத போது, ஆண்டவர் மௌனமாயிருக்கிறாரே, எனக்கு ஏன் பதில் கிடைக்கலன்னு நினைக்கிற போது சோர்ந்து போக வேண்டாம். விசுவாசத்தை இன்னும் நாம் அதிகரிக்க செய்வோம். ஆண்டவர் மேல் உள்ள நம்பிக்கையை நாம் அதிகமாய் இன்னும் பெருக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு அற்புதத்தை செய்வார். இந்த ஸ்திரீ அந்த மௌனத்தை கண்டும் அவருக்கு பின்னாக சென்றாள், அதிசயத்தை பெற்றுக்கொண்டாள். அன்பான தேவ பிள்ளையே, இரண்டாவதாக தாழ்மை அதிசயத்தை திறக்கும் திறவுகோல் பிரியமானவர்களே. அதுதான் நாம் வாசித்தோம் அல்லவா? ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்று ஆண்டவர் சொன்னபோது, நான் இஸ்ரவேல் வீட்டாருக்கு அனுப்பப்பட்டேன். அந்த இஸ்ரவேலருக்காக வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை எடுத்து நான் எப்படி புறஜாதியாகிய உனக்கு நான் தர முடியும் என்கிற எண்ணத்தோடு இயேசு சொன்னார். அவர் வெறுத்து சொல்லல. அவளுடைய விசுவாசத்தை அவர் டெஸ்ட் பண்றார்.
அன்பான தேவ பிள்ளையை உடனே அவளுடைய பதில் பாருங்க. மெய்தான் ஆண்டவரே, அதெல்லாம் நான் அறிஞ்சிருக்கிறேன் ஆண்டவரே. ஆனாலும் அந்த நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களுடைய மேஜையிலிருந்து விழும் அந்த துணிக்கைகள், அதுல இருந்து அந்த மீதியான காரியத்தை அந்த நாய்க்குட்டிகள் தின்னும்படி வாஞ்சியா இருக்குமே, ஆவலா இருக்குமே. அது போல நாய்க்குட்டியா இருக்க என்ன நினைச்சு பாத்துருங்கப்பா. அந்த அந்த விழுகிற அந்த துணிக்கை, அந்த துணிக்கையை கொண்டு எனக்கு ஒரு அற்புதத்தை செய்திருங்கப்பா என்று அவள் சொல்றா. பிரியமானவர்களே, தாழ்மை. வேதம் சொல்கிறது தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிறதற்கும் வருகிற பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம் என்று நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம். அன்பான தேவ பிள்ளையே, எந்த மனிதனுக்கு தாழ்மை இருக்கிறதோ, தாழ்மை உள்ளவர்களை ஆண்டவர் உயர்த்துகிற தெய்வமாயிருக்கிறார். கிறிஸ்து தாழ்த்தினார் அல்லவா? அன்பான தெய்வ பிள்ளையே, சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினாராம். ஆகவே பிதா அவரை மேலாக உயர்த்தினாராம். கிறிஸ்துவை இயேசுவை எப்படி உயர்த்தினா, வானோர் பூதலத்தோ பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்கள் முடங்கும்படி மேலான நாமத்தை, இயேசு என்கிற நாமத்தை இயேசுக்கு கொடுத்தார் அல்லவா? இன்றைக்கு அந்த இயேசு என்கிற நாமத்தை நோக்கி கூப்பிடும்போது நமக்கு விடுதலை கிடைக்கிறது. அவ்வளவு பெரிய நாமத்தை, இயேசு என்கிற நாமத்தினாலே நாமத்தை பிதா அவருக்கு கொடுத்தார் அல்லவா? தாழ்மைக்கு வருகிற பலன் அவ்வளவு பெரிய மேன்மை. இந்த காலை வேளையிலே அதை அந்த ஸ்திரீ அறிந்தவளாய் தன்னைத்தானே தாழ்த்தினாள். பிரியமானவர்களை, தாழ்த்தின போது உடனே ஆண்டவர் சொன்ன பதில். இப்பொழுது ஆண்டவர் அவளை வெறுக்கல. பிரியமானவர்களே, அவருடைய விசுவாசம் நன்றான விசுவாசம் என்று அவர் அறிந்து கொண்டார். இந்த ஸ்திரீ என்னை விட போகிறதில்லை என்பதையும் அறிந்து கொண்டார். எப்படியாயிலும் அற்புதத்தை செய்யணும்னு என் பாதத்துல விழுந்தத அவர் அறிந்துட்டார். அவருடைய பாதத்துல விழுந்ததை அவர் அறிஞ்சிட்டார். உடனே சொல்றார், ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுது என்று வாக்கு கொடுத்தார். அன்பான தேவ பிள்ளையே, அதே போல அவ புறப்பட்டு அங்க போனா அவளுடைய மகள் ஆரோக்கியமானதை கண்டாள். அன்பான தேவ பிள்ளையே, அவள் தன்னை உயர்த்தல. ஆமாண்டவரே, நீர் இஸ்ரவேலுக்கு மாத்திரம் போய் அற்புதத்தை செய்யும், நான் போயிட்டு வாரேன்னு சொல்லிலாம் சொல்லல. பிரியமானவர், சில நேரங்களிலே நாம் நம்முடைய பெருமை நிமித்தமாய், நம்முடைய டிக்னிட்டி, நான் எப்படி இதுல இருந்து நான் தாழ்ந்து வர முடியும், அதை பிடிச்சுக்கிட்டே நிக்கிறோம் பிரியமானவர்களே. அதனால அற்புதத்தை பெற முடியல. இந்த ஸ்திரீ எல்லாத்தையும் ஆண்டுடைய சமூகத்துல சரண்டர் பண்ணா. தாழ்மையாய் தன்னை ஒப்பு கொடுத்தார். தன் மகளுக்கு விடுதலையை பெற்றுக்கொண்டார். தன்னுடைய மகளுடைய வாழ்விலே விடுதலையை பெற்றுக்கொண்டார். தேவன் எதிர்ப்பது பெருமை, அவர் விரும்புவது தாழ்மை. இந்த காலை வேளையிலே அந்த தாழ்மை நம்மிலே பெருகட்டும் பிரியமான. நீ ஸ்திரியை போல இந்த காலை வேளையில அந்த தாழ்மை ஆண்டவரிடத்துல கேட்போம். மௌனமா இருக்கிறாரே என்று சோர்ந்து போக வேண்டாம். அவரை பிடிச்சு கொள்ளுவோம். விசுவாசத்துல இன்னும் வளருவோம். அவரை பிடித்து தாழ்மையின் சுவாபத்தை அணிந்து கொண்டு அவருடைய சமூகத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இந்த ஸ்திரீ எப்படி ஆண்டுடைய சமூகத்தை, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி ஆக கடவுள் என்று சொன்னார் அல்லவா? இந்த காலை வேளையிலே அதே வார்த்தையை நாம் தாழ்மையாய் நம்முடைய இருதயத்தை அவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கும் போது நமக்கும் நிச்சயம் சொல்லி நமக்கு அதை செய்கிறவராய் காணப்படுவா.